வேத டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 14/6/2026 வைகாசி மாதம் 31ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர். தனிப்பட்ட செல்வாக்குகள் ஏற்படும். அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் சந்தோஷங்கள் காணப்படும், கௌரவம் காணப்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமும் ஏற்றமும் மிக தெளிவை ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அற்புதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக ஏற்றமும் சங்கடங்களும் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றங்களும் அனுகூலங்களும் காணப்படும். மனதில் நீண்ட நாட்களாக இருந்த சங்கடம் ஒன்று நிவர்த்தியாக போகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய ராசி. அனாவசிய செலவுகள் காணப்படுவதனால் விலை உயர்ந்த பொருட்கள் விஷயத்தில் அதீத கவனம் நன்மையும் சந்தோஷத்தையும் தரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது பெரிய அளவுக்கு நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். லாபத்துடன் அனுகூலமும் சந்தோஷமும் தொழில் ரீதியாக முன்னேற்றமும் ஏற்படும். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு. குடும்பத்தில் அதிக நேரத்தை ஒதுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சங்கடங்கள் பரிபூர்ணமாக தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் யோக பலத்தை நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உறவுகளுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவது தனிப்பட்ட சங்கடத்திலிருந்து நிவர்த்தி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய தகவல்கள் சரியாக உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம் என்றாலும் மனதில் இனம் புரியாத ஒரு அமைப்பு காணப்படுவதும் உறவுக்குள்ளாக தேவையற்ற பதட்டத்தை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வதும் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கோபதாபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். புதிய முயற்சியில் அனுகூலங்களும் சந்தோஷங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய அற்புதம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசல் ஆகிறதும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வதும், தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்திலும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிய அறிமுகங்கள் பெரிய சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தனிப்பட்ட ஏற்றங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. புதிதாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உத்தரவாதத்துடன் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவதும் யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் என்று எல்லா விதமும் நன்மையும் அனுகூலத்தையும் லாபத்தையும் ஏற்படுத்தும் யோகத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தரவாதத்துடன் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறுவதற்குண்டான யோக பலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனராசிக்காரர்கள். தைரியத்துடன் கொடுத்த வாக்கு பயணம் தொலைதூரம் அனுகூலங்கள் அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உதவிகளுக்கு பஞ்சமில்லாமல் கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்பு. தொழிலில் அற்புதமான ஏற்றத்தையும் பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.